தேர்தல் வந்துச்சுனாவே மோடி வந்துடுவார். இப்போ மோடி வர்றாருன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தெரியணும் தேர்தல் வந்துருச்சு. சிபிஐ, இடி, ஐடியினுடைய முழு நேர பணி இந்த தேசிய என்டிஏ ஒரு மேடையில் கொண்டு வருவதற்காக. இந்த ரவிக்கு வந்த வியாதி அப்படியே கேரளாவுக்கு ஒட்டிருச்சு. கேரளாவுக்கு ஒட்டி அந்த வியாதி கேரளாவில் இருக்க ஆளுநருக்கும் பரவிருச்சு. அதனால வரைக்கும் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தினகரன் பார்த்தீங்கன்னா நேற்று கப்சுப்புன்னு போய் துட்டை போட்டு சால்வை போட்டு சால்வை போட்டு கிளம்பிட்டார். அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் விளைவிப்பதும் தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மை போல நடத்தி தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துவது தான் மோடியினுடைய வேலையாக இருக்கிறது. பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவது என்பது தேர்தல் வந்தா மோடி வருவார். தேர்தல் வந்துச்சுனாவே மோடி வந்துடுவார். இப்போ மோடி வர்றாருன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தெரியணும் தேர்தல் வந்துருச்சு. ஆனா தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகங்கள் விளைவிக்கிறார். எய்ம்ஸ் போய் கட்டடத்துக்கு தேடினோம். எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் போய் விசிட்டுக்கு கேட்டேன். இப்போ அதிகாரிகளிடமும் இன்னும் சரியான முடியலை, வேலை முடியலை, இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மதுரைக்கு வர வேண்டிய மோடி அவர்கள் மாமல்லபுரத்துக்கு போய் நிற்கிறார். அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வேலை முடியாதனால, எய்ம்ஸ் வேலை முடியாதனால இன்னும் அவர்களால் முடிக்க முடியாதனுடைய விளைவாக சென்றிருக்கிறார்கள். மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. மதுரைக்கு வர கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. ஓசூருக்கு வர வேண்டிய விமான நிலையம் வரல. மதுரைக்கு வர வேண்டிய விமான நிலையத்துடைய விரிவாக்க பணி வரல. நம்முடைய ரயில்வே திட்டங்கள், விருதுநகருக்கு நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது, சிவகாசியில் நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது, சாத்தூர்ல நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது. இப்போ புதுசா ரயில் திட்டங்களை கேரளாவுக்கு போற ரயிலை இங்க கன்னியாகுமரி வரைக்கும் வர்ற ரயிலை தமிழ்நாட்டுடைய ரயிலா கணக்கு காட்ட போறாரு. அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் விளைவிப்பதும் தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மை போல நடத்தி தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துவது தான் மோடியினுடைய வேலையாக இருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி கட்சியில ஒவ்வொரு கட்சியா அன்னைக்கு 7ஆம் தேதி அமித்ஷா வந்துட்டு போனதுல இருந்து இடியும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் கடுமையா வேலை பார்த்து, கடுமையான இரவு பகல் பாராமல் அவர்கள் பார்த்து 13 நாட்களுக்குள்ள எல்லா கட்சியும் வரிசையா கொண்டாந்து பட்டாங்க. அதனால வரைக்கும் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தினகரன் பார்த்தீங்கன்னா நேற்று கப்சுப்புன்னு போய் துட்டை போட்டு சால்வை போட்டு சால்வை போட்டு கிளம்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியை 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப சொச்சனை சேர்ந்த நம்ம பாமக கட்சியை உடைச்சு ஒரு கட்சியை, ஒரு பகுதியை அன்புமணியை இதுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சிபிஐ, இடி, ஐடியினுடைய முழு நேர பணி இந்த தேசிய என்டிஏ ஒரு மேடையில் கொண்டு வருவதற்காக பணி. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பெருமை, அதாவது என்னன்னா இது எல்லாத்தையும் அந்த ஒரே மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமைங்கிறது சிபிஐ டைரக்டருக்கும், இடி டைரக்டருக்கும், இன்கம் டாக்ஸ் கமிஷனருக்கும் தான் சரி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணணும். தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ரெஜிஸ்டர் கட்சியாக இருந்தாலும் சின்னம் கொடுக்கறது வாடிக்கை. இந்த சின்னங்கள் பல பேருக்கும் பல தடவை சின்னம் வந்திருக்கு. டார்ச் லைட் போன தடவை டார்ச் லைட் வந்துச்சு, டார்ச் லைட் இருக்கு. அது மாதிரி பல கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கறது புது கட்சி, அதனால உத்வேகம் இருக்கு. சின்னம் அவங்க கேட்ட சின்னத்தில் முதல் சின்னத்தை கொடுத்துட்டாங்கிறதுனாலையும் அவர்களுக்கு நடுவில் சின்னத்தில் டிலே பண்றாங்கிறதுனால ஒரு ஏக்கம் இருந்தது. அதனுடைய வாயிலாக இப்பொழுது அவர்கள் சட்ட போராட்டம் செய்து இதை பெற முயற்சி செய்யும் பொழுது கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் முக்கியமே ஒழிய நான் ஏத்துக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடந்த 2 ஆண்டுகளாவே ஆளுநர் சட்டசபை புறக்கணித்தாரு. ஆளுநர் உரையை இந்த அளவையும் புறக்கணிச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் புறக்கணித்து இந்த வியாதி இருக்குல்ல, இந்த ரவிக்கு வந்த வியாதி அப்படியே கேரளாவுக்கு ஒட்டிருச்சு. கேரளாவுக்கு ஒட்டி அந்த வியாதி கேரளாவில் இருக்க ஆளுநருக்கும் பரவிருச்சு. கேரளால ஆளுநருக்கு பரவின வியாதி பெங்களூர்ல இருக்க ஆளுநருக்கும் பரவிருச்சு. இது ஒரு தொற்று நோயா இருக்கு. இந்த தொற்று நோய்க்கு ஒரு ஆன்டி வைரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். இந்த ஆன்டி வைரஸ் இவர்களை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட ஆளுநர் பதவியை கொச்சைப்படுத்துகின்ற இவர்களுடைய நடவடிக்கைகளால களங்கம் விளைவிக்கிறாங்க.
ரவி போன்றவர்கள் தொடர்ந்து 3-4 வருஷமா அசம்பிளிக்கு வர வேண்டியது வந்துட்டு பாட்டு போடல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது, இதே வேலையா பார்க்கறது 3 வருஷமா நடந்துச்சு. 4வது வருஷம் இப்ப நடத்தினாரு. கேரளாவில் நடத்திருக்காங்க, அடுத்து உடனே கர்நாடகா நடத்திருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவசியம் இந்தியா கூட்டணி சார்பாக குரல் கொடுக்கும்.